ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீஷோ ப்ராடக்ட் கலெக்ஷன் தான் இன்றைக்கி வந்து உமன்ஸுக்கு தேவையான எல்லா கலெக்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஜுவல்லரி கலெக்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் குர்த்தி கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா வந்து ஜீன் கலெக்ஷன், பலாசா கலெக்ஷன் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 299 300லேருந்து முடிவுது. இவ்வளோத்துக்குள்ளே தான் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி ஷோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷாப்பிங் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ஷாப்பிங் வீடியோஸ், அப்புறம் வந்து மேக்கப் வீடியோஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளை தேடி நிறைய மக்கள் வராங்கன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டில் நாங்களும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கு, அப்புறம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கிவ் அவே என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கிவ் அவே என்னைக்குன்னா, நம்மளுக்கு மார்ச் 3 கிவ் அவே. என்னோடய பையனுக்கு பர்த்டேயை முன்னிட்டு நம்ம சேனலில் இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். பங்கு பெற எல்லாருக்கும் கிஃப்ட்டு தர முடியாது. ஒரு குலுக்கல் முறையில் நான் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் தருவோம். நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஆல் கலெக்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜீன் கலெக்ஷன் தனியாக கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து ஜீன் கலெக்ஷன் வந்து எல்லாமே ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து தனியாக ஜீன் கலெக்ஷன் போடலை. இது கூடயே ஜீன் கலெக்ஷன் போட்டிருக்கேன். இது வந்து நான் போட்டிருக்க ஜீன் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ் தான். அப்புறம் வந்து ஃபேண்ட் கலெக்ஷனும் கேட்டிருந்தீங்க, ஃபேண்ட் கலெக்ஷனும் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்ட ஒரே ஒரு கலெக்ஷன் மட்டும் இதில் கிடையாது. நிறைய பேர் வந்து செப்பல் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க. அந்த செப்பல் கலெக்ஷன் நான் தனியாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. யாருக்கிட்டலாம் இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்குது, இதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீடியோவை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுருக்குது, கீல்ஸ் கலெக்ஷனும் செப்பல் கலெக்ஷனும் தான் கேட்டுட்ருக்கீங்க. நார்மல் செப்பலும் கீல்ஸ் செப்பலும் தனித்தனியாக வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்னு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக கீல்ஸ் கலெக்ஷன் தனியாகவும் உங்களுக்கு ஃப்ளாட் செப்பல் கலெக்ஷனும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வரக்கூட வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி என்கிட்ட மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, அதையும் நான் வந்து பாசிட்டிவாக தான் நினச்சிக்கிட்டேன். பேட் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, அவங்கள வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால அவங்க ஒரு சைடு பண்ணிகிட்டே இருக்கட்டும். நம்ம வீடியோவை தொடர்ந்து நமக்காக பார்க்குறவங்களுக்காக நம்ம எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் நிறைய பேர் வந்து நான் ஷார்ட் வீடியோஸ் போடும்போது நல்லா குண்டாக இருக்கீங்க அப்படின்லாம் நல்லா கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. நான் மேரேஜ்க்கு முன்னாடி நானும் வந்து லீனாக தான் இருந்தேன். எனக்கு வந்து 2 பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து உடம்பு போட்டது. நான் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு யாருக்கும் புரியாது. நிறைய பேருக்கு புரிகிறவங்க இப்படி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. புரியாதவங்க தான் இன்னும் அவங்களுக்கு வந்து வரலையாக இருக்கும் அந்த நிலமை. அந்த நிலமை வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. வர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். குறை சொல்கிறவங்க ஒரு சைடு குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே, நம்மளோட எஃபெக்டை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம எஃபெக்ட்டுக்கும் ஒரு பலன் கிடைக்கும். அப்படிங்கிற மோட்டிவேஷன்லேயே நான் வந்து என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன். வியூவர்ஸ் வராங்களோ இல்லையோ, நம்ம வியூவர்ஸ்க்காக எனக்கு வந்து ஜஸ்ட்டு 3 வியூவர்ஸ் கிடைச்சாலும் போதும், நம்மளோட சொந்த உழைப்பில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே தாட்டில் தான் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து
ஏன் உனக்கு தான் வியூஸே வரலையே, உனக்கு தான் லைக்ஸே வரலையே, உனக்கு தான் சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்கிறாங்களே, அதுக்கப்புறம் நீ எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிலையும் கேட்டு பார்த்தாச்சு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்லேயும் கழுவி ஊற்றுறாங்க. நான் அதெல்லாம் எஃபெக்ட் காதுலேயே எடுக்கலை. அந்த எஃபெக்டெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கலாம் நமக்கு வந்து அடுத்த நாள் வீடியோ போட தோணாது. நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன். அந்த டைம்லேயும் யாருக்கும் சப்போர்ட்டுமே எனக்கு இல்லை. நான் தான் ரெகுலராக போடணும் அந்த ஒரு இதுக்காக போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பவும் எனக்காக நிறைய பேர் தேடி வந்தாங்க. அப்போ அவங்களும் கேட்டாங்க அவங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நம்மளுக்கான உள்ள வியூவர்ஸ் வந்து நம்மளை வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நம்ம வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம முன்னாடி வச்சு பண்ணிக்கிட்டு பின்னாடி போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா மக்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும்போது ஃபேமிலிகிட்ட எல்லாத்துலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடில் வந்துடுவேன். அவங்க வந்து எனக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் அது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவாங்க. நான் வீட்டுக்கு ரிட்டன் வந்த உடனே அங்கே நின்று பார்க்குறதுக்கும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே பார்க்குறதுக்கும் அப்படியே 100 வியூவர்ஸ்னாலும் அப்படியே 200 வியூவர்ஸ்னாலும் அப்படியே எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் அப்படியே போயிடும். இருந்தாலும் நான் வந்து நம்மளோட சேனலை வந்து பார்க்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். திட்டுறவங்க ஒரு சைடு திட்டிகிட்டே இருங்க, பேட் கமெண்ட் கொடுக்குறவங்க கொடுத்துட்டே இருங்க, குட் கமெண்ட் கொடுக்குறவங்க கொடுத்துட்டே இருங்க. யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. எனக்காக என்னோட வீடியோஸை பார்க்குறவங்களுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டு மீஷோவில் இருந்தோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தோ அமேசானில் இருந்தோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கேட்குறத அப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து லெஹங்கா கலெக்ஷனும் கேட்டிங்க. அந்த லெஹங்கா கலெக்ஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல, எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கோவப்பட்டாதுங்க சரியா. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.